வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூலை மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்தெந்த பிளானட் டிரான்சிட் நடக்க போகுது, எது யாரோட சேர போகிறாங்க, அதோட பலன்கள் என்ன, கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக ஜூலை மாதத்துடைய மாற்றங்கள் என்ன உங்கள் முன்னாடி நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அண்ட் எங்களுடைய சர்வீஸ் எல்லாரும் கேட்டதுனால தொடர்ந்து இது எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் எடுத்துக்கிறது, www.lifehoroscope.in. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி, யூஏயில் இருந்தாலும் சரி, யூரோப், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஈஸியாக எங்களை ரீச் பண்ண முடியும். ஆன்லைன் சர்வீசஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். டீம்லேயும் அஸ்ட்ராலஜிஸ் இருக்காங்க. உங்களுக்கு வாய்ஸ் கிளிப் சர்வீஸும் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கையில் எழுதுகிற ஹாரோஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்லைனில் சாஃப்ட் காப்பி எடுத்தாலும் சரி, மெயில் மூலிமா எப்படி இருந்தாலும் இந்த சர்வீஸை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோடைய அந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வீடியோடைய எல்லாம் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது நிறைய கிளாரிட்டி இன்னும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. சிம்மம் 2026 ஜூலை. சிம்ம ராசி. ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர் க்ரோத், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப் எப்படி இருக்க போகுது? சிம்மம், நான் ஏற்கனவே சொன்னேன், குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். குருவுடைய அந்த இடம் 12th ஹவுஸில். ஸோ குரு முக்கியமான ஒரு கிரகம், சுப கிரகம். சுபமான முயற்சி ஒரு 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 தொடர் முயற்சி, இதெல்லாமே சிம்மத்துக்கு எப்படி இருக்குது? 8ஆம் இடத்துல சனி, உங்கள் ராசிநாதன் சூரியன் 11th ஹவுஸில். 10ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பொசிஷனில் இருக்குது. 12ஆம் இடத்துல குரு. சிம்மத்தில் தான் சுக்கிரன் கேது 5th ஹவுஸ் ஜூலையில் கன்ஜெக்ஷன். அப்போ இந்த மாதம் உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் பிளான் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவர் கேதுவோடு இணைந்தால் அந்த பலனை கொடுப்பாரா? எடுக்கிற முயற்சியை வெற்றியடை வைப்பாரா? ஒரு ஒளியை காட்டுவாரா? ஒரு வழியை காட்டுவாரா? ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை அழைத்து செல்வாரா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா 2026 ஜூலை உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது. நீங்கள் மனசில் நினைக்கலாம், எல்லா மாதமும் இப்படி சொன்னால் எப்படி? நான் சில மாதங்களில் உறுதியாக சொல்வேன், இது நிச்சயமாக நடக்க போதுனா முயற்சி எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அந்த ராசியுடைய பலன்கள் வேகமாக வேலை செய்யும். இந்த மாதம் நான் முயற்சி பண்ண வேண்டாம், எந்த செயலும் செய்ய வேண்டாம்னு என் கருத்து இல்லை. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். சூரியன் உங்களுடைய ராசிநாதன். அந்த சூரியன் மிதுனத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான இடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு ஒரு ஆவரேஜ், நெகட்டிவும் இல்லை, ரொம்ப பாசிட்டிவும் இல்லை, ரொம்ப ஃபேவரும் இல்லை. குரு உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரன், யோகக்காரன். அவன் தான் உங்களுக்கு எல்லா விதமான பலனையும் கொடுப்பார். குரு தான் கொடுப்பார். அந்த குரு 12th ஹவுஸில் வேற 12ஆம் இடம் அப்படின்னா காலை கட்டி போட்ட மாதிரி இருக்குது அந்த குரு. அதால் ஆக்டிவாக ஒரு பலனை கொடுக்க முடியல. கடைசி ஆப்ஷனில் ஐடியா கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த குரு 12th ஹவுஸில். ஸோ ஆக்டிவாக அந்த குரு ஒர்க் பண்ணாது. சனி 8th ஹவுஸில் தடங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் குழப்பத்துக்கும் கோளாறுக்கும் சனி 8ஆம் இடத்துல உட்காந்து உங்களை ஆட்டி படைக்கும். இப்போ 1st ஹவுஸில் சுக்கிரன் கேதுவோட ஒளி கிரகம். சுக்கிரன் தான் லார்ட் ஆஃப் லைட், லக், பாசிட்டிவ். அந்த கிரகம் உங்களுக்கு கேதுவோட. அப்போ அந்த சுக்கிரன் தன்னிச்சையாக உங்களுக்கு அந்த சிந்தனையை கொடுத்து, செயலை கொடுத்து, தெளிவை கொடுத்து ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார்னா எல்லாமே ஒரு மாதிரி ஒரு முடங்கி இருக்குது. சிம்மம் ஜூலை ஸ்மார்ட்டாக, சேஃபாக, மினிமம் ரிஸ்க் எடுத்து ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, எங்கேயோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா எடுத்துங்க. வித் ஆல் ப்ரேயர்ஸ், தெய்வீக ஒளியோட, ஒரு பக்தியோட, ஒரு ஞானத்தோட ஒவ்வொரு முயற்சியும் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது அது ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் ப்ரொஃபஷனல் கரியர், ஜாப், ப்ரொமோஷன், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, மன ரீதியாக ப்ரொஃபஷனலில் உங்களோட ஜாபில், உங்களுடைய கரியரில், உங்களோட ஒர்க் அட்மாஸ்பியர், உங்களோட கலீக்ஸோட, உங்களோட மேனேஜர்ஸோட, உங்களோட சீனியர்ஸோட ஒரு மாதிரி ஒரு மோதல் போக்கோட, ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது இண்டிகேட் பண்ணுது. அதனால் பொறுமையும் பிரார்த்தனையும் உங்களுடைய அனுபவம் சிறந்ததாக இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை அமைதியாக நீங்கள் கடந்து வருவீங்கன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. சிம்மம் 2026 ஜூலை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லவ், ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ். முதல்ல இந்த மேரேஜ் பற்றி எடுத்துறேன். குரு 12, சனி 8, மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி, குரு 12 விரய ஸ்தானத்தில். திருமண முயற்சி எடுக்கிறவங்க ஜாக்கிரதையாக பார்த்துடுங்க. வயது கருதி ஒருவேளை 30க்கு மேலே இருக்குது, 32 ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சு, 34 ஆயிடுச்சு, தள்ளி போட முடியாதுன்றவங்க முயற்சி எடுங்க. தசாபுக்தியும் பார்த்துங்க, உங்கள் பேர்த் சார்ட்டையும் பார்த்துங்க. அட்லீஸ்ட் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபர் அல்லது பெண் அல்லது ஆண் நல்ல குரு பலன் உள்ள ராசிகளை தேர்வு செய்யுங்க. அது கொஞ்சம் அட்வைசபிளாக நான் சொல்கிறேன். அடுத்தது இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் இந்த வருஷம்லாம் வேண்டவே வேண்டாம்.
புதுசாக யாராவது அதுக்கு முயற்சி செஞ்சாலும் சரி, ஏற்கனவே இருக்கிறத யாராவது கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை பாஸ்ட்டில் வந்து இருந்து திரும்பி வர மாதிரி இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூ ப்ளீஸ் சே நோ. சிம்மம் இது வந்து காதலிக்க நேரம் இல்லை. இது உறவை வந்து நல்லபடியாக புரிந்து வளர்த்து கொள்ள அந்த மாதிரி சுமூகமான ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லை. அப்படியே மீறி ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலும் நடந்தாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட வருத்தங்களும் ஏகப்பட்ட டிஷ்யூம் சண்டைகள் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்காமல் இருக்குதே நல்லது. இது இன்னொரு தலைவலியாக வந்து நிற்கும். ஏற்கனவே வேலையும் வாழ்க்கையிலையும் பல பிரச்சனை, இப்போ இதில் வேறு இன்னொரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கலாம், இதை வந்து தள்ளி போடலாம். அதுதான் என்னோடய அட்வைஸ். சிம்மம் மாணவர்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 12 குரு, சூரியன் வந்து 11th ஹவுஸில், சனி வந்து 8th ஹவுஸில், அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு சோதனையான காலத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணாலும் சரி, எக்ஸாம் ஏதாவது பிளான் பண்ணாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டேக் சம் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ். ஒரு நல்ல டீச்சரோ, நல்ல மாஸ்டரோ, நல்ல ஒரு மென்டாரோ, நல்ல ஒரு கைடோ, ஃபிலாசபரோ யாரோ இருக்காங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் அட்வைஸை வாங்கி செய்யுங்க. அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது, அதை செய்ய முடியல அப்படின்னா அந்த கேட்டு செஞ்சால் போதும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் முழுக்க கூட நான் சொல்கிறேன், சனி 8ல் இருக்குது. வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே கேது சுக்கிரன் கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அதனால் உங்களுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மன உளைச்சல் ஆகாமல் இருங்க. நடந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நடப்பது நடக்கும், நடக்காது. நடந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இந்த சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. அதனால் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்கும், ஒரு மன விரக்தியை கொடுக்கும், யாரை நம்புவதுனே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்குது சுக்கிரன் கேது. இதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னு நினச்சிங்கன்னா தியானம் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மறந்து நல்ல ஏதாவது ஒரு புக்கு படிங்க, உங்களுக்கு வந்து டைவர்ஷன் கிடைக்கும். சனி வந்து ட்ராவல் பண்ண மட்டும் சேஃபாக இருந்தால் போதும். குறிப்பாக சிம்மத்துக்கு உங்களுடைய ஏதாவது உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிடிப்பு மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஒரு டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுக்கிரன் கேது ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதா சில பேருக்கு அந்த மூளை, அறிவு, புத்தி, இல்லைனா அந்த இருதய சம்மந்தப்பட்ட குழாய்கள் எங்கேயாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு பிளாக்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒருவேளை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கலாம். கொஞ்சம் செக்அப் பண்ணி பார்த்துங்க. ஒரு ரெகுலர் செக்அப் இந்த முறை சிம்மம் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஏதாவது ரெமெடி இருக்கான்னா நான் சொன்ன மாதிரி சிம்மம் நெருப்புடைய அம்சம் அது. இந்த சனி வந்து கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த முறை உங்களுக்கு பெருமளவில் கை கொடுக்கும். வணங்கி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு மாதத்துடைய பொது பலன் அப்படிங்கிறது எல்லாரும் மாதம் கேட்குறீங்க. உங்களோட ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெளிவாக நல்லா திருப்பி சொல்கிறேன். உங்கள் ராசி, அந்த ராசியுடைய பலன் என்ன, உங்கள் லக்னம், அந்த லக்னத்துடைய பலன் என்ன, உங்களுடைய தசானா எந்த பிளானட் உங்களை ரூல் பண்ணிகிட்டு இருக்குது, தட்ஸ் கால் தசா. அதுக்கு அடுத்தது புக்தி, எந்த கிரகம் வந்து உங்கள் புக்தியில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து உங்கள் பர்த் சார்ட்டோட பேஸ். இந்த ஜனன ஜாதகம் தான் மெயின் பேஸ். அதில் இருந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். ஸோ பர்த் சார்ட்டில் எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது, அங்கேருந்து அது என்ன தசா நடத்திட்டு இருக்கு, அது பாசிட்டிவான தசாவா நெகட்டிவான தசா, என்ன புக்தி நடக்குது, ஃபேவரான புக்தியா அன்ஃபேவரபிள் புக்தியா, அதுக்கடுத்து என்ன ராசிக்குள்ளே வரீங்க, அந்த ராசிக்கு இப்போ கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது, அந்த கரண்ட் டிரான்சிஷன்லாம் எப்படி நடக்க போகுது, அதுக்கப்புறம் உங்கள் லக்னன்றது உங்கள் விதி, இதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுதான் நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், நிறைய இதை பற்றி டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ எல்லாரும் பார்க்குறவங்க உங்கள் ராசியோடைய பலனையும் உங்கள் லக்னத்துடைய பலனையும் பிரித்து பார்த்துருங்க. லக்னம் தனியாக தேட தேவை, அதோட ராசி பேர் தான் லக்னம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் மேஷராசினா மேஷராசி மேஷ லக்னம், ரிஷபனா ரிஷபராசி ரிஷப லக்னம். ஸோ அதை அப்படி புரிஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் யாருக்காவது இதெல்லாம் பற்றி டவுட் தெரியலன்னா கொஞ்சம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். என்னால் முடிஞ்சு நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நிறைய சர்வீசஸ் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பில் எங்கள் டீமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து உங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜுக்கும் ரிப்ளை கிடைக்கும். அடுத்தது வந்து நமக்கு மெயில் மூலயமா உங்களுக்கு வந்து உங்களோட ஹாரோஸ்கோப், பர்சனல் ஹாரோஸ்கோப்பை வந்து டீட்டெயிலாக ஆன்லைனில் ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கடுத்து உலகத்தில் எந்த மூலையில் தான் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் யூஎஸில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், யூகேயில் இருக்கலாம், யூஏயில் இருக்கலாம். நீங்கள் ஈவன் நிறைய ஆண்டமான் நிக்கோபார், அதாவது நீங்கள் ஏதாவது ஐலாண்டில் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கலாம், சிங்கப்பூர், மலேசியா. சிங்கப்பூர், மலேசியாவில் அதிகமான எங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது தொடர்ந்து. அண்ட் இந்தியாவில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நார்த்லேயும் இருக்கலாம், சவுத்லேயும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம். ஸோ சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஆன்லைனில் ஈஸியாக எங்களோட பேச முடியும். டீம்லேயும் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. ஒரு வாய்ஸ் கிளிப் ஏதாவது சர்வீஸ் வரும் எடுத்துக்க முடியும். ஹாரோஸ்கோப்பையும் எடுத்துக்க முடியும். மேரேஜ் மேட்சிங், பர்டிகுலராக வாஸ்து கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், ஜெமாலஜி கன்சல்டேஷன் அண்ட் வாஸ்துக்கு ரெமெடி ஆர் வேறு ஏதாவது ஒரு ரெமெடி ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஒரு பேக்கேஜோட
ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட மேலான ஆதரவு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர் நாராயண். வணக்கம்.